Hi students, how are you? Good morning all. நம்ம இந்த லிவிங் வேர்ல்ட் ஆஃப் அனிமல்ஸ் அந்த லெசனுடைய ரிவிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். நெக்ஸ்ட் அதோடைய கண்டினியூ பார்க்கலாம், ஓகேவா? ஒய் டஸ் ஏன் கேமல் ஹாவ் திக் லிப்ஸ்? ஒட்டகம் இருக்கு இல்லையா, அதுக்கு ஏன் அதோடைய உதடுகள்லாம் ரொம்பவும் திக்காக இருக்குது, ரொம்ப கடினமாக ஏன் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஏ கேமல் ஹேஸ் திக் லிப்ஸ் ஸோ தட் தே கேன் ஈட் த ப்ரீக்லி டெசர்ட் பிளான்ட் லைக் காக்டஸ் வித்தவுட் ஹெட்டிங் ஹர்ட். ஏன் அதோடைய உதடுகள் ரொம்பவும் திக்காக இருக்குது அப்படின்னா அது எங்கே வாழுதுன்னா பாலைவனங்களில் தானே வாழுது. இப்போ அங்கே எந்த மாதிரியான பிளான்ட்ஸ் இருக்குன்னா முள் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல டெசர்ட்டில் காக்டஸ் தான் இருக்குது, சப்பாத்தி கல் இருக்குது இல்லையா, அதான் நிறையா இருக்குது. அதோட மேலெலாம் பார்த்தோம் அப்படின்னா வெறும் முட்களாக இருக்கும். இப்போ அதை சாப்பிடும்போது அதோடைய உதடுகள் அதில் முள் குத்தி அதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அதோடைய உதடுகள் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? இதுதான் தேர்டு கொஷினோடைய ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கொஷின், ஹவு டஸ் அன் அமீபா மூவ்? அமீபா இருக்கு இல்லையா, அது ஒரு யூனிசெல்லுலார்னு சொல்லுவோம் இல்லையா, அது எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ட் அமீபா மூவ்ஸ் பை சேஞ்சிங் த ஷேப் ஆஃப் இட்ஸ் பாடி டு ஃபார்ம் எ ஃபால்ஸ் ஃபுட் ஆர் சூடோபோடியா. அமீபா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு அதோடைய ஷேப்பை மாற்றிக்கும். அது நகர்ந்து போகக்குள்ள அதோடைய ஷேப்பு தன்னாலவே உருமாறக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு போலியான கால்கள் இருக்குது, அதுக்கு பேர் தான் ஃபால்ஸ் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க. போலி கால்கள் இல்லை அப்படின்னா சூடோபோடியா அப்படின்னாலும் போலி கால்கள் தான். அதுக்கு ஒரு போலி கால்கள் மாதிரி இருக்குது, அதன் மூலமாக தான் அமீபா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க, ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஃப்ரீ ஆன்சர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு கொஷின், டிஃபைன் த டேர்ம்ஸ் ஹேபிட்டட் அண்ட் எக்கோசிஸ்டம். வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தெம்? ஹேபிட்டட் அதுக்கப்புறம் எக்கோசிஸ்டம்னா என்னன்னு கேட்குறாங்க. அதோடைய வேறுபாடுகள் எப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தி ஸ்பெசிஃபிக் ஏரியா வேர் அன் ஆர்கனிசம் அனிமல் பிளான்ட் ஹியூமன் லிவ்ஸ் இஸ் கால்ட் இஸ் ஹேபிட்டட். ஒரு குறிப்பிட்ட இடத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள், அதாவது அனிமலாக இருக்கலாம், பிளான்ட்டு, ஹியூமன், இது எல்லாமே வாழக்கூடிய அந்த ஏரியா இருக்குது இல்லையா, அதுதான் நாம் என்னென்னு சொல்கிறோன்னா ஹேபிட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. An ecosystem includes all the living things in a given area interacting with each other and with their non-living environments as well. எக்கோசிஸ்டம் அப்படிங்கன்னா அது வாழக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸு, நான் லிவிங் திங்ஸு, அதுக்கிடையே நடக்கக்கூடிய இன்ட்ராக்ஷன் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறாங்கல்ல, அதை தான் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி two is that while a habitat refers to a place where a living organism lives, an ecosystem is a group of living organisms and their surrounding environment. இதோடைய டிஃப்ரென்ஸ் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஹேபிட்டட் அப்படிங்கிறது அது வாழக்கூடிய இடத்துல அங்கே இருக்கக்கூடிய லிவிங் திங்ஸை பொறுத்து தான் நாங்கள் உயிர் வாழக்கூடிய உயிரினங்கள்லாம் வாழும். அதனால் அந்த பொருட்களை சார்ந்து வாழ்வது அப்படிங்கிறது ஹேபிட்டட்னு சொல்கிறாங்க. எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது அங்கே சுற்றி இருக்கக்கூடிய பொருள், என்விரான்மெண்ட்டாக இருக்கலாம், லிவிங் திங்ஸு, நான் லிவிங் திங்ஸு, அங்கே சரௌண்டிங்கில் என்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறது தான் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஸ்டின், list the factors that affect the abundance of living organism on earth. Briefly describe any one factor. லிவிங் ஆர்கானிசம், பூமியில் இருக்கக்கூடிய லிவிங் ஆர்கானிசம் பாதிக்கப்படுது இல்லையா, அது எப்படிலாம் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான காரணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. The factors that affect the abundance of living organism on earth are food and water, habitat and ecosystem. பூமிக்கு மேலே வாழக்கூடிய உயிரினங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் பாதிப்புக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மெயினாக என்ன தேவை, அது உயிர் வாழணும் அப்படின்னா ஃபுட்டு தேவை, வாட்டரு, அது உயிர் வாழ்வதற்கு தகுந்த ஹேபிட்டட் அந்த சூழ்நிலை தேவை, எக்கோசிஸ்டமும் தேவைன்னு சொல்கிறாங்க. என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் லைக் டெம்பரேச்சர், ரெயின்ஃபால், ஹியூமிடிட்டி
அதே மாதிரி சுற்றுச்சூழலால் அது பாதிக்கப்படுது அப்படின்னா அதுக்கு என்னென்ன காரணமாக இருக்கும் அப்படின்னா ரொம்ப டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தாலும் உயிரினங்களால் அந்த வெப்பத்தை தாங்க முடியாமல் அது இறந்து போயிடும். அப்போ அது ஒரு ஃபேக்டர்னு சொல்கிறாங்க, அது ஒரு காரணி. அதுமாரி ரெயின்ஃபால் அதிகப்படியான மழைப்பொழிவு இருந்துக்கிட்டே இருந்தாலும் அதால் அந்த குளிரில் வாழ முடியாது. அதுக்கு தேவையான வெப்பமும் ஓரளவுக்காவது கிடைக்கணும். வாட்டரும் சரி வெப்பமும் சரி அதுக்கு தேவையான அளவுக்கு கிடைச்சா தான் அதால் உயிர் வாழ முடியும்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு ஹியூமிடிட்டியும் ஒரு காரணம். தி அமௌண்ட் ஆஃப் சன்லைட் ரிசீவ்டு, நேச்சுரல் கிளைமேட்ஸ் எக்ஸெட்ரா. சன்லைட்டு வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதுக்கு தேவையான அளவுக்கு இருக்கணும். நேச்சுரல் கிளைமேட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கணும். ரொம்ப அதிகமாக ரொம்ப கம்மியாக எப்படி இருக்கிறத விட மாறுபட்டு இருந்துச்சு அப்படின்னா அது வந்து உயிரினங்களுக்கு வந்து கண்டிப்பாக பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தி ப்ரெசன்ஸ் ஆஃப் ப்ரிடேட்டர்ஸ் இன் த ஹேபிட்டட் அண்டு காம்படிஷன் ஃபார் ஃபுட் ஷெல்டர் மேட்டு. அதே மாதிரி உயிரினங்கள் வந்து சூறையாடக்கூடாது. நம்ம அதை ஏதாவது சூறையாடினாங்க அப்படின்னா ஒவ்வொரு உயிரினங்களாக வந்து அழிஞ்சு போகிறதுக்கான காரணம் சொல்கிறாங்க. அதுக்கு தேவையான ஃபுட்டு இருக்கணும், அது உயிர் வாழ்வதற்கு தேவையான அந்த அதுக்கான பிளேஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்சோ அஃபெக்ட் த அபண்டன்ஸ் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். இதெல்லாம் ஒரு காரணம் வந்து லிவிங் ஆர்கானிசம் அழிஞ்சு போகிறதுக்கு இதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு தேர்டு கொஷின், டிஸ்கிரைப் ஹவ் எ ஃபிஷ் பாடி இஸ் அடாப்டட் டு லைஃப் இன் வாட்டர். மீன் இருக்கு இல்லையா, அது எப்படி வந்து நீரில் வாழற மாதிரி தன்னுடைய உடல் அமைப்பை தகவமைத்து கொள்ளுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மோஸ்ட் ஃபிஷ் ஹாவ் ஸ்ட்ரீம்லைன்டு பாடிஸ் தட் ஹெல்ப் தெம் டு கட் த்ரூ தம் வாட்டர் ஈஸிலி. அதோடைய மீனோடைய உடல் அமைப்பை எப்படி இருக்கும் பார்க்குறதுக்குன்னா படகு எப்படி இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் வளைந்த மாதிரியானதான் அதோடைய உடல் அமைப்பே இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் அது ஈஸியாக வாட்டரில் வந்து நீந்தி போகிற மாதிரி அதோட உடல் அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் கால்டு ஹில்ஸ் தட் ஹெல்ப் தெம் ப்ரீத் இன் ஆக்சிஜன் ஃப்ரம் த வாட்டர். இதுக்கு என்ன இருக்குது அப்படின்னா மீனுக்கு செவில்லாம் இருக்குல்ல, அதோடைய உடம்பில் வந்து செவில்கள் இருக்கும். அதன் மூலமாக என்ன பண்ணும் அப்படின்னா அதுக்கு தேவையான ஆக்சிஜனை வாட்டர்லேருந்து அது எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. தி பாடிஸ் ஆஃப் மோஸ்ட் ஃபிஷ் ஆர் கவர்டு வித்து ஸ்கேல்ஸ். அதோடைய உடம்பு முழுவதும் என்ன இருக்குது அப்படின்னா சின்னதாக ஒரு முள் மாதிரி இருக்கும். மீன்லாம் நம்ம கடையிலேருந்து வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம இது செதுக்கணும் அப்படின்னா அதுலேருந்து குட்டி குட்டியாக முள் மாதிரி விழும்ல, அதே மாதிரி இது உடம்பு ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. The skin gives out a slimy secretion that goes out between the scales and helps in movement. அதோடைய உடம்புக்கு மேலே வழவழப்பு தன்மையாக இருக்கு இல்லையா, அது உடம்புலேருந்து இருக்கக்கூடியது. அதனால தான் அது ஈஸியாக வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூமெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. தே ஹாவ் 2 types ஆஃப் ஸ்பின்ஸ் தட் ஹெல்ப் தெம் ஸ்விம் அண்டு சேஞ்ச் த டைரக்ஷன் இன் வாட்டர். அதோடைய உடம்பில் வந்து 2 வகையான ஸ்பின்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்விம் பண்ணுறதுக்காகவும் யூஸ் ஆகுது, நீந்தி போகிறதுக்கு யூஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதோடைய டைரக்ஷனை வந்து மாற்றிக்கிறதுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. தி ஸ்ட்ராங் டெய்ல் ஆக்ட் ஆஸ் எ ரூடர் ஹெல்பிங் தெம் டு சேஞ்ச் த டைரக்ஷன். அதோடைய வால் பகுதி இருக்கு இல்லையா, அதுதான் வந்து அது தண்ணியில் நீந்திக்கிட்டே போகும்போது அது இந்த டைரக்ஷன் வேணாம் இன்னொரு பக்கம் போகும் அப்படின்னு நினச்சதுன்னா அதோடைய வால் மூலமாக தான் அது தன்னுடைய டைரக்ஷனை மாற்றிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இதோட நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கி நம்ம ரிவிஷன் கொடுத்த எல்லா கொஷின்ஸையும் நீங்கள் படிச்சுட்டு டெஸ்ட் எழுதி குரூப்பில் சென்ட் பண்ணணும். ஓகேவா? தேங்க்யூ.